காலையிலே விழுந்துட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த இப்போ வந்து குமரவேல் பண்ணுறாரு. குமரவேலுக்கு ஜெயிலுக்கு போகும்பொழுது அதை கொஞ்ச நாள் உள்ளே இருந்தபோதே வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இப்படி ஒரு இடத்துக்கு போகிற அளவுக்கு மோசமாக நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே, இந்த ஜெயிலெலாம் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்குவாங்க. அதாவது ஒருத்தனை சீர்திருத்தி மக்கள் வந்து ஒரு தவறு செஞ்ச ஒருத்தனை அவன் தப்பாக உணர்ந்து திருப்பி சொசைட்டிக்கு வரும்போது நல்லவனாக வரணும் அப்படின்ட்டு. அது பல நேரங்களில் நடக்கிறது இல்லை, ஆனாலும் வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து குமார் வெளில வந்த உடனே வந்து அரசி அப்படின்னு கூப்பிட்டு அரசி காலில் நெடுஞ்சாங்கலையாக விழுந்துடுறாரு. விழுந்து இப்படி காலை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, ஜெயிலுக்கு போவேன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன், ஆனால் வந்து நீ என்னை காப்பாற்றி விட்டுட்ட, மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அந்த பக்கம் சக்திவேல் கோபமாகறாரு. உங்கள் பையன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்பார், அவரை வந்து இவங்க பாவம்னு விட்டாங்க, விட்டதுக்காக உங்கள் பையன் ஒரு முடிவு எடுத்து காலிலே விடுறாரு. அதை பார்த்து அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கிறது அப்படின்றது அப்படின்னு உட்காந்துருந்தா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் இந்த வெக்கமே இல்லாமல் இருக்க ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்கா கேரக்டர் தான். பாண்டியனுக்கு திடீர்னு ஒரு அக்கா வானத்தை வந்து குதிச்சு வந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து சதீஷை கட்டி வைக்கிறோன்னு வந்து பேசினாங்க. இவர் முதல்ல யோசிச்சுட்டு அப்புறம் லவ் பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சப்பறம் தான் சரினாரு. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. அவங்க உடனே வந்து காசு கொடு, செலவு பண்ண காசு கொடுறா அப்படின்னாங்க. ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுக்கு வந்து கார் வேணும், கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவங்க. இப்போ வந்துட்டு சரி ஓகே, கேஸ்லாம் ஜெயிச்சிட்டிங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியுது, நான் சொல்கிறேன் என் மனசு வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்றேன் பாண்டியா, நீங்கள் வந்து சதீஷ்க்கு வந்து அரசியல் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சதீஷ்க்கு வந்து இந்த 6 மாதமாக நீங்கள் வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, யாரும் பொண்ணு கொடுக்கல, அந்த பையன் பாவம் நல்ல பையன் தான், ஆனால் உங்களை மாதிரி ஒரு மாமியார் வேணான்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்கல போல. கொடுக்கலன்னு வந்து இங்கே வந்து கேட்ட உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் அரசிக்கிட்டக்க அந்த முடிவை ஒப்படைக்கிறார். நீ முடிவெடுமா, உனக்கு என்ன தோணுதோ செய்யு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் என் பொண்ணு கேட்காம நிறைய முடிவெடுத்தேன், இதுக்கப்புறம் வந்து அவள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அரசி என்ன சொல்ல போகிறாங்க, அரசி இப்போதைக்கு வந்து கல்யாணம்லாம் வேணாங்கிறத சொல்ல போகிறாங்களா, அதுக்கு நடுவில் வந்து குமரவேல் எப்படியாச்சும் வந்து அரசியுடைய மனசை ஜெயிச்சிடலாம் ட்ரை பண்ண போகிறாராங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் முதல்ல வந்து இந்த அக்காங்கிற கேரக்டரை எப்படி வீட்டுக்குள்ளார விட்டாங்கிறதே எனக்கு புரியல. ஒரு கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் நாங்களே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்பொழுது வந்து கோவப்பட்டு புரிஞ்சிக்காம கத்தி பணத்தை கொடுத்தே தீரணும், நாளைக்கு வருவேன், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கலன்னா அவ்வளோதான் அசிங்கமாயிடும் அப்படின்லாம் வந்து பேசிட்டு, நீ என் தம்பி இல்லை, நீ என் அக்கான்னு கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவர் பேச்சு பேசிட்டு இப்போ வந்து வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கவங்கள கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பற்றி விட்டுருக்கணும். ஸோ இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையில் கோமதியே ஒரு வில்லி தான். கோமதி தான் பல நேரங்களில் பல நெகட்டிவான விஷயங்களை பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் என்றைக்கு வெளில தெரிய போகுது, கதிர்ராஜி கல்யாணத்தை அவங்க தான் செஞ்சு வச்சாங்கிறதெல்லாம் எப்போ தெரிய வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும்? அரசி இந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டரா, இல்லை வந்து திருப்பி குமரவேல் அண்ட் அரசின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த ட்ராக் ஓகே நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.